அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. சுவையான தரமான உணவுகளை தங்கு தடையின்றி வழங்கவும் ஆணை. தமிழ்நாட்டின் மூத்த IAS அதிகாரிகளான சத்யபிரதா சாஹூ, அமுதா, ககன்தீப் சிங் பேடி அதிரடி பணிமாற்றம். உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலாளராக அமுதா, நீர்வளத்துறை செயலாளர் சத்யபிரதா சாஹூ, ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக ககன்தீப் சிங் பேடி நியமனம். சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த குமரகுருபரன் மாற்றம். குமரகுருபரனுக்கு பதிலாக சமீரன் IAS-ஐ நியமித்து தலைமை செயலாளர் சாய்குமார் உத்தரவு. தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் மின்சாரத்துறை அமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை. மின் உற்பத்தி திறன், மின் தேவை, மின் விநியோகம் குறித்து கேட்டறிந்தார். சென்னை MRC நகரில் உள்ள CV சண்முகம் இல்லத்தில் SP வேலுமணி தரப்பு ஆலோசனை. நாளை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு EPS அழைப்பு விடுத்த நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து முடிவு. நமது கட்சி பிரச்சனைகளை நாமே பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு அறிக்கை. அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் அதிருப்தி உள்ளவர்களுக்கு EPS அழைப்பு. தூய சக்தி என சொல்லிக் கொண்டு துஷ்ட சக்தியாக மாறி குதிரை பேர அரசியல் வியாபாரம் நடத்தி அதிமுகவின் முதுகில் குத்தி உள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். கோவையில் 13 வயது பள்ளி சிறுவன் நண்பர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட செய்தி மனதை பதப்பதைக்க வைப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. மாநிலத்தின் வருங்காலமே குழந்தைகள்தான், அவர்களை பொறுப்புடன் வளர்த்தெடுப்பது நம் அனைவரின் சமூக கடமை என அறிவுறுத்தல். தாவேகாவிற்கு அதிமுக ஆதரவு அளித்தால் எங்களது ஆதரவை தொடர்வது குறித்து நிர்வாகிகளுடன் பேசி முடிவு செய்வோம். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விளக்கம். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம் என முதலமைச்சர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. கடல் கடந்து வாழும் நமது தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் எனவும் உறுதி. இருமொழி கொள்கை என்பது பள்ளி கல்வியில் மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று. PM ஸ்ரீ திட்டம் குறித்த கேள்விக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. இருமொழி கொள்கை என்பது நம்முடைய பள்ளிக்கல்வியில் மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு அடிப்படை கொள்கையில் ஒன்று இருமொழி கொள்கை என்பதை நேரத்தில் தெரியப்படுத்துகிறோம். டிடிவி தினகரன் தன்னை கட்சியை விட்டு நீக்கியதால் தான் முதல்வர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தேன். மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் S காமராஜ் பேட்டி. என்ன கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்கன்னு எனக்கு தகவல் கிடைக்கப்பட்டது. நான் தான் இந்த கட்சியில இல்லையே, எனக்கு கட்டுப்பாடு கிடையாது. அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை, எனது ஆதரவை நான் தெரிவித்துக் கொண்டேன். இது தவறும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அரசு பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்கும் திட்டம் ஜூன் 15 தொடங்கப்படும். ஆஷா பணியாளர்களுக்கு ரூபாய் 3000 ஊதிய உயர்வு, அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ரூபாய் 1000 ஊதிய உயர்வு வழங்கப்படும் என கேரள முதலமைச்சர் சதீசன் அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கோவை மாவட்டம் சரவணப்பட்டி அருகே இரவு நேரத்தில் இளைஞர்கள் அட்டகாசம். மற்ற வாகன ஓட்டிகளுக்கு அச்சம் தரும் வகையில் வாகனத்தை இயக்கி அட்ராசிட்டி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 3வது நாளாக விளைநிலங்களை சேதப்படுத்திய யானை கூட்டத்தை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும்.
பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை. சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தர் பகுதி நக்சல் ஆதிக்கமற்றதாக மாறிய நாளை அடைந்துவிட்டோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மகிழ்ச்சி. வெப்ப அலை நிலவும் போது குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மோர், இளநீர், எலுமிச்சை சார்ந்த பானங்கள், வெள்ளரிக்காய், தர்பூசணி போன்ற பழங்களை சாப்பிட ஆயுஷ் அமைச்சகம் அறிவுறுத்தல். சூப்பர் எல் நீனோ தாக்கத்தால் மத்திய மற்றும் வட மாநிலங்களில் கோடைக்கால பருவமழை பெருமளவு குறைந்து கடும் வறட்சியான சூழல் உருவாகும். அதே நேரம் தென் மாநிலங்களில் கடலோர பகுதிகளில் அதிக மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆர்வலர்கள் கணிப்பு. டெல்லியில் வங்கி மோசடி வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி மூத்த தலைவர் தீபக் சிங்லா கைது. காலை முதல் வீட்டில் சோதனை நடந்த நிலையில் கைது செய்து அமலாக்கத்துறை நடவடிக்கை. உள்நாட்டில் தயாரிக்கப்படும் புல்லட் ரயிலின் மாதிரி புகைப்படம் வெளியீடு. புதிய ரயிலின் மாதிரி படத்தை வெளியிட்டது இந்தியன் ரயில்வே. மகாராஷ்டிராவில் சரக்கு லாரி, டெம்போ மற்றும் பைக் மோதி ஏற்பட்ட கோர விபத்து. 13 பேர் உயிரிழப்பு, 25க்கும் மேற்பட்டோர் படுகாயம். அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம் எதிரொலி. சவுதி அரேபியாவில் 8000 ராணுவ வீரர்கள் போர் விமானங்களை தயாராக நிறுத்திய பாகிஸ்தான். ஈரானுக்கு நேரம் குறைந்து கொண்டே செல்கிறது. வேகமாக செயல்படாவிட்டால் ஈரானில் எதுவும் மிஞ்சி இருக்காது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. சென்னையில் நடைபெறும் IPL போட்டியில் தோனி விளையாடாததால் ரசிகர்கள் ஏமாற்றம். சென்னையில் நடைபெறும் கடைசி போட்டி என்பதால் தோனி விளையாடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விளையாடவில்லை.